இந்த அஞ்சலிய பொறுத்தவரைக்கும் சீக்கிரமா எப்படியாச்சு இந்த சொத்து எல்லாத்தையுமே தன் பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கௌதமும், இலக்கியாவும் எங்க போனாலுமே சரி, அங்க வீடு இவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க கையில பணம் இல்ல. பணம் இருந்தா தான் அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும். அதே மாதிரி இப்போ என்ன பண்றது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எங்க தான் வந்து போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக்க வந்து இந்த சொத்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு அடுத்து என்ன பண்ண போறா ஏது பண்ண போறா அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இப்போ நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திக்கு பல உண்மைகள் தெரிய வந்துருது. அஞ்சலி உண்மையிலேயே இது எதுக்காக பண்றா, உண்மையிலேயே அவன் நல்லவளா, என்ன ஏது அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ டீடைலா தெரிஞ்சுக்க போறாங்க. அதுலயும் கடைசியில நம்ம கார்த்திக் பண்ண போற சம்பவம் உண்மையிலேயே சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த எல்லைக்கும் வந்து அஞ்சலி போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் இப்போ எஸ்எஸ்கே சாட்சியானி இவங்க ரெண்டு பேரும் கார்த்திக்கு நல்லது மட்டுமே பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது, அது உண்மை கிடையாது. உண்மையிலேயே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே சாட்சியானி இவங்க எல்லாருமே பண்ணதுக்கான ரீசன் என்ன, அதாவது இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா கௌதமியும் இலக்கியாவையும் அழிக்கிறதுக்காக இவங்க பிளான் பண்ணதுல இருந்து அடுத்ததா கார்த்திகை வச்சு மூவ் பண்ண விதம் இது எல்லாமே வந்து இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயனுக்கு நல்லது நடக்கிறதுக்காக மட்டுமே தான் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் தெரிஞ்சிட்டாரு. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா கார்த்திக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அஞ்சலி இந்த வீட்டுல இருக்கவே மாட்டாங்க. அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு அடிச்சு ஈஸியா துரத்திடலாம் அப்படின்றது உண்மையிலேயே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டிப்பா இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அஞ்சல் இருந்துட்டு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கா அப்படின்றது கார்த்திக்கு இனிமேதான் தெரிய வரப்போகுது. அதுலயும் பைரவி ஒரு பக்கம், அதாவது இந்த சொத்தை வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் பேர்ல இருந்து தான் பேருக்கு மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதே மாதிரி கார்த்திக்கு எப்படி இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயணி அதுக்கப்புறம் அஞ்சலி எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போதுதான் இதை கேட்கிறாங்க. அதுலயும் இப்போ அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய பதில் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் இருந்து இந்த சொத்தை எல்லாத்தையுமே பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சலிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதாவது அஞ்சலி நினைச்சா, அதாவது கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை அடிச்சு துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, ஆனா உண்மையிலேயே அந்த ஒரு விஷயம் அப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய சொத்தை அவ பேருக்கு மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அது என்னமோ உண்மை. ஆனா அடுத்ததா எஸ்எஸ்கே தாக்ஷாயணி ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாங்க. அதாவது இந்த பாராட்டதை நீ நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஓகே தான், கரெக்ட் தான். ஆனா அதுக்குள்ள கௌதமும் இலக்கியா வந்துட்டு இப்படி எங்களை இந்த சொத்து விஷயத்துல மோசடி பண்ணிட்டாங்க. அதாவது கௌதம் பேர்ல அந்த சொத்து எல்லாத்தையுமே அதாவது இல்லீகலா, அதாவது நாங்க கையெழுத்து போடல ஏமாத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இந்த மொத்த சொத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா போதும், அடுத்த செகண்ட் விசாரணை ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல மொத்த சொத்துமே, அதாவது கௌதம் கையை விட்டு போன மொத்த சொத்துமே கௌதம் கைக்கு திரும்ப வந்துடும். அதை முதல்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ அஞ்சலிக்கு பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் இந்த ஒரு விஷயத்தை எதுக்காக சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சீக்கிரமா அஞ்சலியோட பேருக்கு அந்த சொத்து எல்லாமே வரணும், அதாவது கார்த்திக் பேர்ல இருந்து அஞ்சலி பேருக்கு மாறணும். அந்த ஒரு டைம்ல இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் மொத்த சொத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சுருட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளான பண்ணி வச்சிருக்காங்க. கௌதம் கிட்ட இருந்தோம் இலக்கியா கிட்ட இருந்தோம் அந்த சொத்தை வாங்குறது தான் ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஆனா கார்த்திக்கும் இந்த அஞ்சலியும் ஒரு சரியான வடிகட்டண முட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷாயணிக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் இவங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திரு முழிக்கிறாரு. அதாவது அஞ்சலி அடுத்ததா என்ன பதில் சொல்ல போறா அப்படின்ற மாதிரி சொல்லி, அதே மாதிரி கார்த்திக் கிட்ட என்னால இப்ப போயிட்டு மொத்த சொத்தையுமே என் பேருக்கு மாத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்க முடியாது, அதுக்கு எதுனா ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அதாவது கார்த்திக் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணி வந்துட்டு இங்க பாரு அஞ்சலி, இந்த மொத்த சொத்துமே உன் பேருக்கு வரணும் அப்படின்னா ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு கார்த்திகே உன் பேருக்கு மாத்தணும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் மனசு மாறிட்டாலோ இல்ல அப்படின்னா அந்த கௌதம் வந்து கேஸ் போட்டு இதை ஏதாச்சும் பண்ணாலோ கண்டிப்பா
உனக்கு அந்த சொத்துல நயா பைசா கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ இன்னொரு ஆப்ஷன் என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ பெட்ட அப்பாவை கூப்பிடுற மாதிரி இந்த எஸ்எஸ்கேவை அந்த அஞ்சலி வந்து கூப்பிட்டு கேட்கிறான். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை அதாவது கார்த்திக் பேர்லயே இந்த சொத்து இருக்கு, கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை மண்டைய போட்டான், அதாவது செத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உன் பேருக்கு இந்த சொத்து எல்லாமே மாறும். அது வரைக்கும் கண்டிப்பா மாறாது, எதுவும் பண்ண முடியாது. இது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த அஞ்சலி இருந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கார்த்திக் செத்தா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த சொத்தம் வந்துடும்ல என் பேருக்கு அப்படின்ற மாதிரி அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இதை கேட்டதும் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி அதாவது கார்த்திகோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அஞ்சலி என்னமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்கறாங்க. அதாவது எனக்கு இந்த சொத்து தான் முக்கியம், கார்த்திக்லாம் முக்கியம் கிடையாது, உங்களுக்கு தேவை 30%, 30% 40% நான் உங்களுக்கு தரேன், இதை மட்டும் முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்தவங்க சொத்தை பங்கு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்ச கார்த்திக் கொஞ்சம் பொறுமையா இருக்காரு. கடைசியில கௌதம், இலக்கியா, ஜானகி இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு வரது மட்டும் இல்லாம அதாவது அஞ்சலியோட சுயரபத்தை பத்தி சொல்றாங்க. இதுக்கு மேல அஞ்சலி இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்றத வந்து சொல்லி அஞ்சலியை பொட்டி படிக்க தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. அதே மாதிரி கௌதம் கிட்ட அண்ணா என்ன மன்னிச்சிருங்க, மொத்த சொத்தையுமே நான் உங்க பேருக்கு மாற்றி வச்சிடறேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கே இப்பதான் தெரிய வருது, அந்த அளவுக்கு வந்து இந்த அஞ்சலி என்ன நல்லா ஏமாத்தி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல யாருக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த அஞ்சலி கார்த்திகை ஏமாத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை ஏமாத்தினப்பவே கார்த்திகால அதை தாங்கிக்க முடியல. இந்த முறை எப்படிதான் தாங்க போறாரு அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அதுலயும் கௌதம், இலக்கியா, ஜானகிக்கு இப்பதான் உயிரே வருது. ஏன்னா கார்த்திக் அஞ்சலியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே போதும், அதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அஞ்சலி எந்த அளவுக்கு கேடு கட்ட வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இப்போ கார்த்திக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு அஞ்சலி வரவிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல நம்ம இலக்கியா, கௌதம் அப்பதான் வந்து யோசிக்கிறாங்க, அஞ்சலி உண்மையிலேயே எந்த அளவுக்கு கேடு கட்டவளா இருந்திருக்காங்க. அதாவது நம்மள வந்து விரட்டணும், ஆனா கார்த்திகை விரட்டணும்னு நினைச்சது தப்பு. கார்த்திக் கையிலேயே சொத்து இருந்து இவ அனுபவிச்சுட்டு கூட இது எல்லாமே பிரச்சனை கிடையாது. அஞ்சலி இதுதான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. சின்ன வயசு ஒரு விஷயத்தையும் வந்து நீ இந்த ஒரு விஷயத்த இது பண்ணவே முடியாது, அதெல்லாம் இந்த அஞ்சலியா இந்த இருந்து துரத்தி அனுப்புறாங்க. இந்த வீடியோ இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.